வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிசயமான ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த அதிசயமான ரகசியத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அந்த அதிசயமான ரகசியம் என்னென்னா, முருகனை சரணடைந்த பக்தர்கள் அவங்களோட உயிர் பிரிகிற அந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகனை சரணடைஞ்சு வாழ்வதுங்கிறது அவரை நம்பி நம்ம மனசில் எப்போவுமே ஓம் சரவண பவா என்று எப்பயுமே நம்ம மனசில் ஜெபிச்சுக்கிட்டே இருந்து எந்த பாவத்தையும் செய்யாமல் வாழ்க்கையில் நல்லதே செஞ்சு நல்லவங்களாக வாழ்கிறது. அப்படி வாழ்கிறவங்க முருகன் எப்போவுமே கைவிட மாட்டார் அப்படிங்கிறது புராணங்களையும் சித்தர்களுடைய அருள்வாக்காவும் சொல்கிறாங்க. ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு முக்கியமான தருணம் அப்படிங்கிறது எதுனா அவங்களுடைய கடைசி சுவாசம். அந்த நேரத்தில் ரொம்ப பேர் எப்படி இருப்பாங்கன்னா, பயத்துலேயோ இல்லை வலியிலையோ இல்லை மன அமைதி இல்லாமல் நமக்கு எப்போ சாக போகிறோமோ அப்படிங்கிறத பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டே என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு கவலையோடையும் பயத்தோடையுமே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் முருகனை சரணடைஞ்ச பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வேற ஒரு விதமான அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவம் என்னங்கிறத பார்க்கலாம். முருகனை சரணடைந்த பக்தர்களுக்கு ஏற்படுற அனுபவங்கள். அவங்க உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் முருகன் அவருடைய வேலோட ஒளியை அவங்களுக்கு காட்டுவார். அந்த ஒளியை பார்க்குற பக்தர்களின் மனம் நிம்மதியாகி எந்த பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக அவங்க உயிர் பிரியும். அது ஒரு ஆன்மீக விடுதலை போல் அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகனை சரணடைந்த பக்தர்களை அவங்களோட இறுதி தருணத்துலேயும் அவங்களுடைய நாவில் முருகன் நாமம்தான் வரும். கடைசி சுவாசத்துல அவங்க சரவண பவ அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு நேரடியாக முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. முருகன் அவருடைய பக்தரை எடுத்து சென்று அவங்களோட பாவங்களை அழித்து நல்ல லோகத்தில் அவங்கள சேர்ப்பார். இந்த மாதிரி இறுதி தருணத்தில் நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரியான அதிசய அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். அதனால தான் பெரியவங்களாம் சொல்கிறாங்க, நம்ம தினமும் முருகன் எப்போவுமே நம்ம நினைவில் வச்சுக்கணும், அவருடைய திருநாமத்தை எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கணும்னு நினச்சிட்ருக்கணும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுடைய இறுதி தருணம் பயம் இல்லாமலும் நிம்மதியோடையும் இந்த உலகத்தை விட்டு நம்ம உயிர் பிரிகிற அதிசயம் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி இறுதி தருணத்தில் நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரியான அதிசய அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். அதனால தான் பெரியவங்களாம் சொல்கிறாங்க, நம்ம தினமும் முருகன் எப்போவுமே நம்ம நினைவில் வச்சுக்கணும், அவருடைய திருநாமத்தை எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கணும்னு நினச்சிட்ருக்கணும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுடைய இறுதி தருணம் பயம் இல்லாமலும் நிம்மதியோடையும் இந்த உலகத்தை விட்டு நம்ம உயிர் பிரிகிற அதிசயம் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும்.